இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா சொல்ற மாதிரி நீங்க பாரதி குழந்தைங்களோட உங்க வாழ்க்கைய தனியா வாழ்றது தான் இதுக்கு ஒரே முடிவு. அவங்க வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க, ஆனா நீங்க தான் கூட்டிட்டு போகணும். கொஞ்ச நாள் கோவமா தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே உங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டு சரியாயிடுவாங்க. இல்ல பாஸ், பாரதி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா பாரதி வரமாட்டா. வரணும், அது உங்களால முடியும். உங்க காதல் கண்டிப்பா பாரதிக்கு புரியும். நீங்க பாரதி கிட்ட போய் பொறுமையா தெளிவா பேசி பாருங்க, வருவாங்க. நீங்களே இவ்வளவு தூரம் சொல்றப்போ கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி பாரதியை கூப்பிடுறேன். That's good, சூர்யா. ஆல் தி பெஸ்ட். நம்பிக்கையோட போங்க. ஆமா சூர்யா, ப்ளீஸ். சரி. இப்ப பேசுறது சரியா இருக்குமா? பேசிதான் ஆகணும். பாரதி, பாரதி, நம்ம நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம். ஊருக்கா? எதுக்கு? என்ன பாரதி இப்படி கேக்குற? எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இங்கே இருந்துட முடியுமா? நம்ம நாளைக்கு ஊருக்கு கிளம்பலாம். நம்ம 2 பேரும் இழந்த வாழ்க்கைய நாம தானே தேடி போனோம். நீ மறந்த ஞாபகங்களை நான் உனக்கு மீட்டு கொடுக்குறேன். குழந்தைங்களோட நாளை காலையில புறப்படலாம். ஏன்? எதுக்கு? உன்னால என்னை இங்க இருந்து கூட்டிட்டே போக முடியாது. என்ன பாரதி இப்படி பேசுற? இவ்வளவு தூரம் சொல்றேன், நான் சொல்றதை கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். நான் வரல. நீ வர மாட்டேன்னு சொல்றேன்ல. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்ட. முடியாது பாரதி, நீ வந்துதான் ஆகணும். முதலவா, நன்ன முதலவா. என்ன தெலுங்குல பேசுறா? ఒరే కుక్క, ఎంత ధైర్యం ఉంటే నా ముందే నిలిచి నాకే చెప్తాను. నేనే చంపేశానురా. பாரதி, பாரதி. ఏంట్రా భారతి? ఏంట్రా భారతి? నా పేరు నిన్ను ఓ పిలువతను చెప్పను కదా. பாரதி, என்னடா என்ன பாக்குற? என்ன தைரியம் இருந்தா ஏன் கைய பிடிப்ப? ப்ளீஸ். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, யார்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? எனக்கே ஆர்டர் போடுவியா? என்ன உன் கூட வர சொல்லி கூப்பிடுவியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஆன் பண்ண. ஐயோ, ஐயோ அம்மா. பாரதி.